நான் சின்ன வயசுல பார்த்த கோயில். திரும்பவும் உங்க கூட இந்த கோயிலை வந்து பார்த்தது என் மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கு. அந்த சிற்பக்கலை, அங்க இருக்கிற ஓவியங்கள்லாம் பார்க்க பார்க்க பிரமிப்பா இருக்கு. நான் மீனாட்சி அம்மா கிட்ட மனசார ஒன்று வேண்டியிருக்கேன். அது நடந்தா திரும்ப ஓடி போய் அவங்க கிட்ட மனசார தேங்க்ஸ் சொல்லணும். என்ன மாமா, என்ன வேண்டுறேன்னு கேட்க மாட்டீங்களா? என்னது? சொல்ல மாட்டேன். அது நடக்கிறப்ப தானா உங்களுக்கே தெரியும். அதுவும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தெரியும். உங்களை பார்த்ததுமே கோயில்ல அப்படி ஒரு மரியாதை தராங்க. அவங்க உங்களை பார்க்குற விதத்திலேயே நீங்க மாமா எல்லாரும் எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்களுக்காக நீங்க எவ்வளோ செஞ்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. மாமாவை பத்தி அந்த கடைக்காரர் சொன்னார் பாத்தீங்களா? பா, அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க அவ்வளோ பெருமையா இருந்துச்சு. பெண்களை நீங்க எவ்வளோ மதிக்கிறீங்க, அவங்க படிப்புக்காகவும் வாழ்க்கைக்காகவும் எவ்வளோ செய்றீங்க. உண்மையிலேயே நீங்க கிரேட் தான். வெளி பெண்களே அப்படி பார்க்குற நீங்க உங்க வீட்டு பெண்களை எப்படி பார்த்துப்பீங்க? அது எனக்கும் அந்த அதிர்ஷ்டம். பொண்ணு ஒரு நிமிஷம் பாருங்களேன். மாமா, இந்த பொண்ணு தான் நீங்க பூ வாங்குறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அப்ப என் பக்கத்துல இந்த பொண்ணு வந்து போன்ல பேசிட்டு இருந்தா. பேசும்போது ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தா. அப்புறம் ஒரு ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோல ஏறி போயிட்டா. அவ போகும்போது கூட ஒரு கார்டு மிஸ் பண்ணா. நான் தான் எடுத்து கொடுத்தேன். தேங்க்ஸ் சொல்லிட்டு போனா. பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. ஏதோ அட்ரஸ் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கா போல இருக்கு. நம்ம கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? இல்ல இல்ல வேண்டாம், டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். வா வா. இல்ல மாமா, பாவம். வேண்டாம், சொன்னா கேளு, வா. ஏறு. இறங்கு. சக்தி, வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஃபோன் வந்துட்டே இருந்தது, யாருன்னு தெரியல. நீங்க செக் பண்ணி பாருங்க. தெரியாத கால்ன்றதால அட்டெண்ட் பண்ணல. பாருங்க, யாரு? அப்பா தான் பண்ணிருக்காரு. அப்பாவா? இங்க சிக்னல் வீக்கா இருக்கு. நான் போய் பேசிட்டு வரேன். சரி, ஓகே. ஏமா, என்ன ஒண்ணு தாங்களே? ஏய், உனக்கு எதுக்குடா இந்த புது பழக்கம்? ஏற்கனவே இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் பத்தாதா? அம்மா, யார் சொன்னா? ஏய், அதெல்லாம் எனக்கு எந்த பழக்கம் வேற எந்த கெட்ட பழக்கம் உனக்கு இல்லையா?
சும்மா இருடா, நீ வேற அம்மா முன்னாடி. என்னடா என்ஜாய் பண்ணியா? ஏய் ஒரு நிமிஷம் உள்ள வா பேசு. என்னடா நீ வா சொல்றேன் வா. என்னன்னு சொல்லு. மா. என்ன சக்தி, என்னன்னு சொல்லு. இரு, ஜனனி வந்தாளா? இது ஜனனியா? ஜனனியா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நம்ம தெரு. சரி, அப்புறம் பேசுவோம். வாமா. அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாருன்னு ஆதிரை சொன்னா. லைன் கிடைக்கல. நான் அப்புறம் பேசிக்கிறேன் மாமா. அப்படியா? பரவாயில்லம்மா. இது கோயில் நல்லா சுத்தி பார்த்தீங்களா? நல்லா சுத்தி பார்த்தேன் மாமா. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சரிம்மா. எப்பா நாகத்தம்மன் கோயிலுக்கு போனேப்பா? இல்லையண்ணே. போகணுமேப்பா. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் நாகத்தம்மன் கோயிலுக்கும் போகணும்ல, அதான் ஐதீகம். ஆம்பளை போகலனாலும் பரவாயில்ல, பொம்பளையை கண்டிப்பாக போகணும். குந்தவை போயிட்டு வரட்டும். குந்தவை, இந்த நம்ம நாகத்தம்மன் கோயில் தெருமுனையில் இருக்கு, அங்கே போயிட்டு வந்துரு. ஆதிரை, நீ கூட்டு போயிட்டு வந்துறியா? அண்ணே. ஏமா அந்த திருமண கோயிலுமா, என்ன எந்த மொழி முடிக்கிற? சரி, புரியுதுல? நான் கூட்டிட்டு போறேன். கூட்டு போயிட்டு வந்துரு. போங்க, போயிட்டு வாங்க. சரி, நீங்க என் போனை வச்சிருங்க. சரி வாங்க நம்ம போலாம். ஏண்டா என்னது ஜனனி ஏதோ சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணே, ஜனனி தான் நம்ம வீட்டு தெரு முனையில நடந்து போயிட்டு இருந்தானே. அப்படியா? வீட்டுக்கு வந்தாளா? என்னடா சொல்ற? நல்லா பாத்தியா? அண்ணா நல்லா பார்த்தனே, எனக்கு தெரியாதா? அவ உன்னை பார்த்தாளா? அவ என்ன பார்க்கல. என்னது இது? ஃபோன் பண்ணாளா? இல்லக்கா. ஏமா என்னம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. அது தெரியாதா? பல்ல பெத்துருவேன். ஏய், ஒழுங்கு மரியாதை சொல்லு. உன்னை பார்க்க தானே அவ வந்தா? எங்க உங்க மேல சத்தியமா? யார் மேல சத்தியம் பண்ற? எங்க மீனாட்சி அம்மா மேல ஆணைய சொல்றீங்க? எனக்கு தெரியாது. புளிய கூட்டிட்டு வாங்க, நான் வேணா தாண்டி காட்டுறேன். யார் புள்ள மேல யார் சத்தியம் பண்றது? எங்க நான் பேசுறத கேளுங்க. சொல்லு, உன்னை தானே பார்க்க வந்தா? எங்க நான் பேசுறத கேளுங்க, நிஜமாவே எனக்கு தெரியாது. சொல்றத கேளுங்க. ரேணுகா, உண்மையை சொல்லு. ஜனனி இங்க வந்துட்டு போனாலா? எதையும் மறைக்காத. ஐயோ, சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. நாங்க இங்கனே தான் இருந்தோம். இல்லைங்க. ஏப்ப தம்பி, நீ என்ன பார்த்த? யார பார்த்த? சரியா பாத்தியா? அண்ணி, நீங்க நான் சொல்றது கூட நம்ப வேணாம். ஜனனியை பார்த்ததா என்கிட்ட சொன்னதே குந்தவை தான். போதுமா? குந்தவை சொன்னாளா? அவளுக்கு எப்படி ஜனனியை தெரியும்? குந்தவை அவளுக்கு எப்படி தெரியும்? அண்ணே, நான் பஸ் ஸ்டாப்ல வண்டி நீ பாட்டிட்டு பூ வாங்க கடைக்குள்ள போயிட்டேனே. அப்ப ஜனனி அவ பக்கத்துல வந்திருக்கா. 2 பேரும் யதார்த்தமா நின்று பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அது ஜனனி தான் இவளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்க அதே பொண்ணு தெருமுனையில பார்த்ததான் என்கிட்ட சொன்னான். குந்தவைக்கு வேற எதுவும் தெரியாதுல்ல? வேற எதுவும் தெரியாதுண்ணே. அப்ப மதுரைக்குள்ள தான் சுத்திட்டு இருக்காளா? ஏம்மா என்னம்மா செய்யலாம்? என்னப்பா இது வேடிக்கையா இருக்கு? வீட்டு வரைக்கும் வந்தாளா, அப்படியே போயிட்டாளாம். எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. வந்தவ ஒன்னும் ஏதாவது எடுக்க வந்திருக்கணும். இல்ல யாரையாவது பார்க்க வந்திருக்கணும். ஐயோ அத்தை, நான் நிஜமா தான் சொல்றேன். நாங்க இங்க தான் இருந்தோம், நீங்களும் இங்க தானே இருந்தீங்க. ஏய், சொல்லு, உன்னை தானே பார்க்க வந்தா? இல்லைங்க. என்னடி இல்லைங்க நொல்லைங்க? தம்பி, நெசமாவே எங்களுக்கு தெரியாதுப்பா. இவ்வளவு பெரிய விஷயத்த மறைப்பாங்களா? என்ன நீ இப்படி பண்ணிக்கிறதுக்கு? இது பாரு, என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், எங்களுக்கு தெரியாது. தாலி எல்லாம் எடுத்துக்கிட்டு அறிவில விடுங்க. நம்புப்பா. எதுக்கு பொய்ய சொல்ல போறோம்? ஆமா, நீங்க போய் சொன்னதே கிடையாது பாருங்க. ஏய், இருப்பா. இரு.
Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up on sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up on sipping on beer. Yeah, clap for me man right here. Hello madam. Madam. நில்லுங்க மேடம். மேடம், ஐ எம் கரிகாலன். மேடம் நில்லுங்க மேடம். ஹலோ மேடம், உங்களை தான். மேடம் கரிகாலன் மேடம். மேடம் நில்லுங்க மேடம். ஆளை மறந்துட்டீங்களா? க்ளீன் ஷேவ்ல வந்து தாடி வச்சத ரகடு பாய் நினைச்சிட்டீங்களா? ரகடு பாய் தான். ரகடு பாய் தான் நானு. ஆனா லேடிஸ்ட கோவத்தை காட்ட மாட்டேன். இருந்தாலும் யா வாழ்க்கையில நீ விளையாடிட்டல, ரிவெஞ்ச் உனக்கு இருக்கு. குணசேகரன் தான் என் முதல் டார்கெட். அடுத்து நீ தான். ஜனனி நின்னு கேட்டுட்டு போ. வந்து பாக்குறவன சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். என் வாழ்க்கையில விளையாடிட்டல. இப்ப எங்க போற தெரியுமா? குணசேகர வீட்டுக்கு. என் பரமபதம் அந்த ஆள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா உன்கிட்ட நான் யாருன்னு காட்டுறேன். கரிகாலம் யாருன்னு காட்டுற நேரம் இது. பாத்துக்க ஜனனி, வரேன். முதல்ல அந்த ஆளை பாத்துட்டு வரேன். உண்டு இல்ல நக்கிற அந்த ஆளை என்கிட்ட வேலையை காட்டுறானா? இந்த கரிகாலம் யாருன்னு காட்டுறேன் பார். காட்டுறேன் பார். காட்டுறேன் பார். என்ன என்ன யோசிக்கிறீங்க? இல்லப்பா ஒன்றும் இல்லை. விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. சக்தி எங்கே இருக்கேன்? சக்தி கீழே ரூமில் தூங்கிட்டு இருக்கானே. அவனை குழம்ப விட்டுறாதேப்பா. பாவம் உடஞ்சி போயிடுவேன். இப்போ தான் அவனை அதில் பாதாளத்துலேருந்து மீட்டி மேலே கொண்டு வந்திருக்கேன். அவள் இங்கே வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா. சூதானமாக இருக்கணும்ப்பா, கவனமாக இருக்கணும். அவள் என்ன செய்ய காத்திருக்கானே தெரியல. நம்ம வீட்டையும் சுற்றிட்டு இருக்கா. அவள் ஏதோ திட்டத்தோடு தான் சுற்றிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ நம்ம வீட்டு ஆளுகளே நமக்கு குழி பறிக்கிற மாதிரி தோணுது. என்னண்ணே? அதான் அவங்க சொல்கிறாங்களே, ஒருத்தர் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறாங்க, ஒருத்தர் தாலி மேலே சத்தியம் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வேறு என்னென்ன வேணும்? தெரியலப்பா. என்னால் யாரையும் நம்ப முடியல. ஏற்றி விடுறதுக்கு ஆள் இல்லைனாலும் சரிச்சு விடுறதுக்கு பல பேர் திட்டத்தோடு தெரியுறாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாரை நம்புறது, யாரை பக்கத்தில் வச்சுக்கிறதுனே தெரியல. டேய் அண்ணே, அவன் போகிறானே, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நந்தினி, இல்ல நந்தினி. என்னங்க? உண்மையை சொல்லு. அவ எதுக்காக இங்க வந்தா? என்னங்க மறுக்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? நான் தான் சொன்னேன் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஏன் மேல ஆனா எனக்கு தெரியாதுங்க. ஏய் இருப்பா இருப்பா தம்பி, நாங்க தான் சொல்றோம்ல, எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்க பார்க்கல. ஏய், உங்களை விட்டு அவளுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்கா? இப்ப எதுக்காக அவங்க வந்தா? என்ன திட்டத்துக்காக அவங்க வந்திருக்கா? என்னங்க நீங்க மறுபடியும் கூப்பிட்டு வச்சு முதல்ல இருந்து அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிருக்கீங்க? ஏங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்றதா இருந்தா அன்னைக்கு அந்த பிள்ளை வந்த அன்னைக்கே சொல்லியிருக்க மாட்டோமா? இல்ல இந்த சிங்கப்பூர் பிள்ளைய கூப்பிட்டு அதுகிட்ட உண்மையை சொல்லியிருக்க முடியாதா? நாங்க எதையும் சொல்ல வேண்டாம்னு தான் பேசாம இருக்கிறோம். நம்புங்க. ஆமாங்க நம்புங்க. நாங்க எதுவும் சொல்லலங்க. என்ன மண்டே ஆடிக்கிட்டு இருக்க? இங்க எங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு அந்த பிள்ளைகிட்ட உண்மையை சொல்ல பார்த்ததுன்னு எல்லாத்தையும் ஆதரவு எங்கள்கிட்ட சொல்லிட்டான். இங்க சொன்னா மாட்டிக்குவோன்னு அவளை வர வச்சு சொல்றீங்களோ? இங்க பாருங்க, ஆதிர ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட வேற ஏதோ வந்து சொல்லிருக்கு. நான் எதுவுமே பேசல. ஜனனிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவ வந்ததும் தெரியாது. ஏங்க எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்லங்க. எனக்கு தெரியாது. மரியாதை உண்மையை சொல்லு. சொல்றீ உண்மையா? என்னங்க என்ன இதை பாத்துக்கே இருக்கீங்க? அடிக்கிற
கரிகாலன் கமிங். ஐயோ உண்மையை சொல்றேன். என்னத்த உண்மையை சொல்லணும்? எதுக்கு சின்னத்தை அட்டாக் பண்றீங்க? என்ன தெரியணும் உண்மை உங்களுக்கு? டெல் மீ. வேர் இஸ் மெயின் மாமா? அட நான் சொல்லட்டுமா உண்மையா? டேய் நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? வணக்கம் நடு மாமா, நலமா இருக்கீங்களா? ஆமா, எங்க பெரிய மாமாவை காணும். நான் வர்றேன்னு முன்னாடி அவருக்கு யாரும் சொல்லிட்டாங்களோ? ஆமா, எங்க பெரிய மாமாவை காணும். டேய் நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா நீ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க. வெளில போடா. எதுக்குடா இங்க வந்த? என்ன இப்படி கேட்டீங்க? நான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள இல்ல, பொண்ணு கொடுக்க போற பையன்ட்ட இப்படிதான் மரியாதை எல்லாம் பேசுவீங்களா? மாமா இருக்கப்பா, மெயின் மாமா வந்துட்டாரு. பொறுமையா இருங்க. யாரா நீ? மாமா என்ன மாமா இப்படி கேட்டிய? கரிகால மாமா. கூலிங் கிளாஸ் போட்டு தாடியோட பார்த்ததும் அடையாளம் தெரியலையா? தாடிய பாத்தீங்களா? ரக்கட் பாய் ஆயிட்டேன். என்னவாயிட்ட? ரக்கட் பாய், வச்சு செய்றவன். டேய் என்ன லந்தா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டனா வந்து உன்னை தூக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க தெரியும்ல? மாமா அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. அந்த கரிகாலம் இல்ல இப்போ, வேற மாதிரி மாமா, வேற மாதிரி. அன்னைக்கு டிசி ஆபீஸ்ல வச்சு பஞ்சாயத்து பேசுனீங்கல்ல, நீங்க போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க என்ன உரிச்சிட்டாங்க. அதோட எல்லாத்தையும் உதுத்துட்டேன். எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்க வைப்பா. இப்போ உனக்கு என்னடா வேணும்? உன்ட்ட என்ன மாமா முத்தமா கேட்க போறேன், இல்ல உன் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ண போறேனா? உன் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ண, அப்புறம் அப்படியே பத்தி விட்ட. அதுக்கு தான் வந்திருக்கேன். பொண்ணை எப்ப மாமா கொடுப்ப? இந்தாரு சின்ன மாமா, இந்த எகுறது தொகுறதெல்லாம் பெல்ல வச்சுக்க. நான் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். என்கிட்ட எகிர்ன தாங்க மாட்டேன். ஆமா டேய் வெளில போடா. வெளியெல்லாம் பல விஷயங்களை பார்த்துட்டு தான் மாமா வந்திருக்கேன். நம்ம குட்டி மாமா சக்தி இருக்காரு, அவரு பொண்டாட்டி குட்டியேத்த ஜனனி இப்பதான் ரோட்ல பார்த்தேன். பார்த்து வான் பண்ணிட்டு தான் வரேன். தலையில ஒரு முக்காடு போட்டு ஒரு பேக தூக்கிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி போனாங்க. என்ன கண்டதும் அரண்டு போயிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. விடுவிடா நானு வண்டி சேஸ் பண்ணி போய் யூட்டர்ன் அடிச்சு அப்படியே ஆப்போசிட்ல நின்ன பாருங்க, அள்ளு விட்டுருச்சு. குட்டியத்தை வெரி ஷாக்டு மாமா. என்ன பேசுற? சரி அவங்க கிட்ட போய் என்னத்தை டீல் பண்றது, உங்ககிட்ட டீல் பண்ணலாம்னு இங்க வந்துட்டேன். என்ன மாமா பதுக்கல் பிசினஸா? ஜனனிட்ட கொடுத்து அனுப்புறீங்களோ? எங்கடா பார்த்த? சரி என்னமோ பிசினஸ் பண்ணிட்டு போங்க, ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. என்ன அம்மாச்சி, நான் சொல்றது சரிதானே அம்மாச்சி? ஐ லைக் யூ அம்மாச்சி. என்ன அத்தை, நடு அத்தை, சின்ன அத்தை, சொல்லுங்க. அத்தன் சொல்லணும் சொல்லுக்கோ. ஆமா என்ன மெயின் அத்திய காணும்? வேர் இஸ் மை தர்ஷு பேபி? என்ன அதுற? குந்தவி வரா. சரி சரி. ஏய் கொஞ்ச நேரத்துக்கு பேசாமல் நில்றா, அப்புறம் பேசுவோம். வாமா குந்தவா, வா வா. என்ன நாகத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இது யாரு? குந்தவையா? புதுசா இருக்கு.